ஒரு தாயின் வயிற்றில் கரு உண்டானவுடன் அந்த குழந்தைக்கு முதலில் தோன்றும் உறுப்பு எது என்பதை இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். அதற்கு முன்பு சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த கேள்விக்கு நாம் விடையை காணலாம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பார்கள். அண்டத்தில் என்ன இருக்கிறது? சூரிய குடும்பம் இருக்கிறது, நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. பால்வெளி பாதையில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. சூரிய குடும்பத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி, சூரியனை சுற்றி கிரகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஜோதிடத்தில் நாம் 9 கோள்களை வைத்து பலன் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இதில் ராகு கேது சூரியனை நிழல் ராகு என்றும், சந்திரனின் நிழல் கேது என்றும், நிழல் கிரகங்கள் இரண்டையும் சேர்த்து 9 கோள்கள் என்று நாம் பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படி என்றால் நாம் மனிதர்களை உடல்கூறை குறிக்கக்கூடியது. நம் உடற்கூறில் என்ன இருக்கிறது அப்படி என்பதை நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ள அந்த 9 கோள்களின் ஆதிக்கங்களை, அந்த கோள்களினுடைய சக்தியையும், 27 நட்சத்திரங்கள், எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அதன் முதன்மையான நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களும் 9 கோள்களும் நம் பூமியை சலனப்படுத்துகின்றன. அப்படி என்றால் ஆட்டுவிக்கின்றன. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். அதை போல இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களும் நம் பூமியில் உள்ள உயிருள்ள உயிரற்ற தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்தையும் சலனப்படுத்துகின்றன, அதாவது இயக்குகின்றன என்று நம் முன்னோர்கள் இதை வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நம் உடல் கூற்றில் இவை எப்படி செயல்படுகின்றது, இந்த 9 கிரகங்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சூரியன் நம் உடம்பில் எலும்பை ஆளுமை செய்கின்றார். சந்திரன் இரத்தத்தை ஆளுமை செய்கின்றார். செவ்வாய் நம்முடைய தசை பகுதியை ஆளுமை செய்கின்றார். புதன் நரம்பு மண்டலத்தை ஆளுமை செய்கின்றார். சுக்கிரன் நம் உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை ஆளுமை செய்கின்றார். குரு நம் உடம்பில் உள்ள கொழுப்பை, ஜவ்வை ஆளுமை செய்கின்றார். சனி நம்முடைய மேல்புற தோலை ஆளுமை செய்கின்றார். ராகு நம் சுவாச மண்டலத்தை ஆளுமை செய்கின்றார். கேது நம் அமிலத்தன்மை, நம் வயிற்றில் இருக்கும் அமிலத்தன்மை, உடம்பில் இருக்கும் அமிலத்தன்மைகளை ஆளுமை செய்கின்றார். இப்படி 9 கிரகங்களும் நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அண்டத்தில் உள்ளது நம் பிண்டத்தில் உள்ளது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதலில் உருவாகும் உறுப்பு எது என்றால், ஆணின் விந்தணுவும் பெண்ணின் அண்ட செல்லில் இரண்டும் கலந்து ஒரு திரவம் போன்ற ஒரு வழவழப்பான பொருளை முதலில் உற்பத்தி ஆகும். அது என்ன என்றால் கொழுப்பு. கொழுப்புக்கு காரகன் யார்? குரு. முதலில் தோன்றுகின்ற அந்த கருப்பொருளில் தோன்றுகின்ற முதல் உறுப்பு கொழுப்பு. இந்த கொழுப்புக்கு காரகன் குரு. அதனால்தான் குருவை குழந்தை காரகன் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உலகில் தோன்றுகின்ற உயிரினங்கள் அனைத்தையும், தாவரங்கள் அனைத்தையும் உற்பத்தி செய்கின்ற வல்லமை படைத்தவர் குரு கிரகம். குரு உற்பத்திக்கு காரகன். சனி அழிவுக்கு காரகன். உற்பத்தியான ஒவ்வொரு பொருளும் ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஆகவே இந்த 2 கிரகங்களுக்கு நம் முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்.
ஆக்கும் சக்தி குரு என்றும் அழிக்கும் சக்தி சனி என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். குழந்தைக்கு முதலில் உருவாகும் அந்த கொழுப்பே குருவின் காரகம். அதற்கு அடுத்து தசைப்பகுதி உருவாகும், அடுத்து எலும்பு உருவாகும், அடுத்தது ஒவ்வொரு உறுப்பாக நம்மளுக்கு ஒரு உருவ அமைப்பை, ஒரு குழந்தையின் உருவ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த 9 கிரகங்களும் எப்படி இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஆட்டுவிக்கின்றதோ, அதே போல மனிதனின் உடற்கூற்றையும் இந்த 9 கிரகங்கள் தீர்மானிக்கின்றன. 9 கிரகங்கள் இப்பொழுது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படி ஆளுமை செய்கிறது என்பதை பார்ப்போம். குழந்தை பிறந்தவுடன் 5 வயது வரை குரு கிரகம் ஆளுமை செய்யும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆகவேதான் அதை தெய்வத்துக்கு சமமாக பாவித்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அம்சத்தை குரு கிரகம் பெற்றிருப்பதால் குழந்தை 5 வயது முதல் குரு கிரகம் ஆளுமை செய்யும். அடுத்து விளையாட்டு பருவம். 5 வயது குழந்தை ஆனவுடன் தானாக விளையாட, படிக்க, வித்தைகளை கற்க சென்றுவிடும். அப்பொழுது புதன் கிரகம் ஆளுமை செய்யும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி குரு கிரகம் ஆளுமை செய்கின்றதோ அதே மாதிரி புதன் கிரகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆளுமை செய்யும். வித்தை பள்ளி பருவம் 5 வயது முதல் 12 வயது வரை டீனேஜ் ஆகிறது மிடி அவங்களுக்கு புதன் கிரகம். அப்பொழுது அவர்களுக்கு பால் உணர்வு தூண்டப்படாது, எதுவும் தெரியாது, பாகுபாடு வித்தியாசங்கள் தெரியாது. அதனால் ஒன்றாக ஆண் பெண் குழந்தைகள் பழகி விளையாடி படித்து வருவார்கள். வயது பருவம் அடைந்தவுடன் ஆண் மகனுக்கு செவ்வாய் ஆளுமை செய்யும், பெண்ணுக்கு சுக்கிரன் ஆளுமை செய்யும். இவர்களை இளைஞர்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு திருமணம் முடிந்தவுடன், குழந்தை பெற்றவுடன் ஆண்மகனை சூரியன் தகப்பன் என்றும் பெண்ணை தாய் சந்திரன் என்றும் இந்த கிரகங்கள் ஆளுமை செய்யும். பேரன் எடுத்தவுடன் இந்த கிரகங்கள் பாட்டன் கேது பாட்டி என்று அவர்களை ஆளுமை செய்யும். கொள்ளு பேரன் எடுத்தவுடன் இந்த பாட்டன் பாட்டி இருவரும் வயோதிக பருவம் அடைவார்கள். அப்பொழுது சனி கிரகம் ஆளுமை செய்யும். வயோதிக பருவம் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். இதை சனி கிரகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவேதான் சனியை ஆயுட்காரகன், ஆயுளுக்கு காரகன் அப்படி என்றும் ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். குழந்தை பிறப்புக்கு குரு காரகன். அதே குழந்தை தன் வயது பருவத்தை அடைந்தவுடன் சனி கிரகம் ஆளுமை செய்கிறது. அவருடைய முடிவு காலத்தையும் தீர்மானிக்கிறது. இப்படி கிரகங்கள் 9ம் நம் பூமியில் உள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் ஆளுமை செய்கின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.